ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் நிற்கிறாங்கண்ணே. இன்னைக்கு தரமான முட்டை குழம்பு கொண்டு வைக்க அப்புறம் இது நம்ம வதக்குற கறி இல்லைண்ணே, ஒரு மீஞ்ச போட்டு விடுறேன் எல்லாத்தையும். மற்றது உங்களுக்கு தெரியும், முட்டை குழம்புக்கு வந்து ஒரு பால் தான், தலைப்பாலெல்லாம் இல்லை. ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க நம்ம கறியை வந்து அடுப்பில் வச்சு கண்ணேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு கொதிக்குது நினைக்கன், வாங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே, இன்னும் நல்லா கொதிக்க போகுதுன்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம், நான் மிது, நான் சனு. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் நிற்கிறாங்கண்ணே. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து சமைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஓகே, அதாவது நீங்கள் எங்களோட வாய்ஸ் ஆஃப் ஆன்ஷானில் பார்த்துப்பீங்க. நாங்கள் திருவண்ணாமலைக்கு எப்படி வந்தோம், எப்போ வந்தோன்ற எல்லா விளக்கும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஆன்ஷான் யூடியூப்பில் வரும். மற்றது நாங்கள் சமைக்கிறதுக்கு இடம் தேடுமையிலே நிறைய தூரம் போனோம் மக்களே. இவ்வளோ தூரம் அழைச்சி தெரியுமா? எங்களுடைய புலனர்வு தமிழ மாவட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குற திசையெல்லாம் ஏதாவது சமைக்கக்கூடிய இடம் மாதிரி இருக்கும், காடுகள் தண்ணி அப்படிலாம். இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வீடு தான் இருக்கு. அதாவது நிற்கிறது வந்து ஒரு வீடு தான். பின்னுக்கெல்லாம் வீடெல்லாம் தெரியுது, இந்த அளவுக்கு ரோடு பின்னுக்கு வீடு, இதுவும் வீடு தான். ஒரு ஆக்கள்ற ஒரு பால் அடைஞ்ச அளவுக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். அங்கே வீட்டுக்காரர்கள் இல்லை, ஒரு ரோட்டில் ஒரு அம்மாவை நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம், என்ன சொன்னோம் இங்கே சமைக்கலாமான்னுட்டோ தம்பி சமைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். அப்படியே உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது மக்களே. எங்களோட பயணங்களானது மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி தாண்டி பயணம் செஞ்சு வந்திருக்கோம். இப்போ எங்களுடைய பயணமானது 3வது மாவட்டம், என்ன சொன்னோம், அதாவது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம். அதாவது எங்களுடைய கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை, அதில் 3லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுடைய கிழக்கு மாகாணம் தான். திருவண்ணாமலையில் நாங்கள் நிற்கும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இனி வந்து எங்களுடைய அடுத்தடுத்த சீரிஸ் எல்லாம் வந்து வந்திருக்கும். அதாவது எங்களோட ரவல்ஸ் வீடியோ எல்லாம் வந்து வாய்ஸ் ஆஃப் ஆன்ஷான் யூடியூப்ல வரும், அதான் எங்களுடைய மெயின் சேனலில் வரும். மற்றது நாங்கள் சமைக்கணும் சாப்பிடணும் அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஆன்ஷான் பிளாக்ஸில் நாங்களும் தாரத்துக்கு காத்து கொண்டிருக்க மக்களே. அப்படி எங்களோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, நாங்கள் சமையல் ஆரம்பிக்கலாம் மக்களே. நாங்கள் தெரியும் உங்களுக்கு வந்தோடனே வந்து சனு வந்தாங்க அடுப்பு போட்டுனா நான் வந்து இங்கே அரிசக்காளி எடுத்தேன்னு சொன்னேன். அப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுப்பு முடியும் பாருங்க சார். ஓகே, அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அரிசெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்படி வாங்க அடுப்பில் வைக்கலாம். என்ன சனு அடுப்பு நூந்துச்சா? ஐயோ, இப்போ தான் மக்களே அடுப்பை செட் பண்ணி தந்தாங்க, அதுக்கிட்டே நூந்து வச்சுட்டாப்பா. எப்படி கொஞ்சம் நடக்கண்டு புது மாவட்டம் தானே மக்களே, கொஞ்சம் பக்கம் பயமாக கிடக்கு. என்னென்னு சொன்னால் ரோட்டு வரங்கள் தானே, புது புதாக்கள் இல்லைடா. ஆனால் இருந்து எங்களுக்கு பயம் இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களுடைய மாவட்டம் எங்களுடைய தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம் என்ன வேணும், அதனால் வந்து பயம் இல்லை. நமக்கு தான் கொஞ்சம் ஊத வராதுடா. பா எங்கடா குனிஞ்சு ஊதுற வேணும். சரி சரி சரி. ஓ ஓ என்னன்னு சொன்னா, ஓ அங்கால போலீஸ் மாத்தியாக்கள் வராங்க. என்னன்னு சொன்னா மகளே 2 அடுப்பு மூட்டிக்காம என்ன விளக்கம்னு சொன்னா இருந்தாங்க. ஒன்றுல சமைக்க அப்புறம் கறி, இன்னொன்றுல சோறு சமைக்க போகிறோம். என்ன அதாவது தெரியும் உங்களுக்கு, நாங்கள் முட்டானி சமைக்க போகிறோம், அதனால் வந்து முட்டையும் அவிய வைக்கணும், அதனால் சோறையும் சமைக்கணும்னு சொன்னால் ஒரு அடுப்பில் வந்து வெயிட் பண்ணிடலாம். என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு அடுப்பு செட் பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கி சோறு வந்து அமுல்றதுக்குமே லேட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், லேட் ஆகும். ஆமாம் 2 அடுப்புன்னு சொன்னால் வெயிட் பண்ண தேவை என்ன செய்யணும். ஓகே, இப்போ நம்ம சோத்தை அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போ வாங்க முட்டையை வைக்கலாம். ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே 2 அடுப்பும் பார்த்துது. இங்கே நாங்கள் முட்டையை வந்து செட் பண்ண என்ன செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே 8 முட்டை வாங்கினாங்கண்ணே, அதனால் 8 முட்டை வச்சிரும். மனுஷன் வந்து டயட்டில் வைக்கிற காரணத்தினால வந்து சோறு குறைய தான் சாப்பிடுவான். அதனால் வந்து வெறும் முட்டையை சாப்பிட்லாமே. டயட்டில் வைக்கிறாள் வந்து வெறும் முட்டை எவ்வளோ சாப்பிட்லாமாம்.
அதில் வந்து கெலோரிஸ் இல்லையாமன்னு சொன்னாங்க. வெள்ளைக்கரு. வெள்ளைக்கரு வேணே. புரோட்டீன் தானே. ஓ கலர் கலராக அதிகங்க நம்மகிட்ட பாருங்க. 4 வெள்ளை 4 சிவப்பு. தண்ணி என்ன கூட வர்றா ஃபுல்லாக வர்றா கொஞ்சம் முறாடா? ஓகே மூடி வைக்கிறலடா. ஆவி வரந்துருக்கீங்க வரலாம். ஓகே 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 ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே நாங்கள் இதை வந்து நன்றாக மூடி வைக்க போகிறோம். என்ன வேணும்? ஓகே வாங்க அடுப்பில் வைப்போம். இன்னைக்கு 2 அடுப்பு மூட்டிக்கும். ஒரு அடுப்பு செட் பண்ணிக்கலாம் மகளே. என்னன்னு சொன்னால் வந்து டைம் எடுக்கும். அந்த மாதிரி 2 அடுப்பு. அதில் மூடி எங்கேயும் மிஸ் ஆகிட்டு மக்கள். எங்கே ஞாபகம் வருது இல்லை. நாங்கள் சமைச்ச இடங்கள் நாங்கள் முட்டி போட்டு தெரியல. பரவாயில்ல. ஒன்றும் தெரியலப்பா. உண்டோ? இது பரவாயில்லண்ணே. இதுதானே. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்த வேலையில் சேர்ப்புறோண்ணே. தேங்காயை வந்து சனு தான் திருவணும். என்னடா எனக்கு தெரியும் மக்களே, கையில் காயம் உண்டு, சின்ன காயம் உண்டு, கத்தி வெட்டினது நேற்று. அதனால் வந்து இன்றைக்கு சனு தான் எல்லாம் செய்வோம், அமைக்க விளையலாம். ஓகே வாங்க அதையும் செய்வோம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட இதில் வந்து ஒரு சட்டியில் வந்து சோறு அரிச்சு போட்டிருக்கோம். அடுத்தது வந்து முட்டை வந்து அவிஞ்சு கொண்டிருக்கி. இப்போ வந்து நாங்கள் முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்களை வந்து வெட்டி எடுக்கணும். ஓகே ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வெங்காயத்தை வெட்டி எடுப்போம். ஏன்னா முட்டை குழம்புக்கு வந்து நாங்கள் வந்து மாசியும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். மாசி நாங்கள் வாங்கிட்டோம் மாசி. வெங்காயத்தை ஃபஸ்ட்டுக்கு வெட்டும். நான் இப்போ பெரிய வெங்காயம் வெட்டுறது ஈஸி, ஓரளவு ஈஸியாக வெட்டிடலாம். சின்ன வெங்காயம் வெட்ட போனதான் கொஞ்சம் கஷ்டம். அதில் வந்து நாங்கள் இன்றைக்கி தரமான முட்டை குழம்பு கொண்டு வைக்க போகிறோம். மாசி போட்டு திருவண்ணாமலை பயணத்தில் முதலாவது முட்டை குழம்பு. அதாவது மாசும் முட்டையும் போட்டு குழம்பு. மேலேயே இப்படியான இடங்களில் வந்து முட்டையோட சாப்பிட்டாலும் அது ஒரு சந்தோஷம் தான்டா. மரக்கறியோட சாப்பிட்டாலே சந்தோஷம் தான். என்ன புது இடம் தானிரா. அதுவும் பார்த்தீங்கன்னு மக்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இடமும் வந்து உண்மையிலே அழகான இடங்கள். சுற்றி பார்க்கறது நிறைய இடங்கள் இருக்கு. சுற்றுலா பயணிகள் கூட வர இடங்கள். இப்போ எங்கட பயணங்களை பார்த்தீங்கன்னு ஃபுல்லாக சுற்றுலா பயணம் தான். ஏன்னாண்டாங்க கூடுதலாக வந்து வெளிநாட்டவர்கள் வார, அதாவது இந்த என்ன கோயில்றாது கோல்டன் டெம்பிள் இது இதுக்குன்னா திருக்கேஸ்வரத்துக்கு வர. அடுத்து நம்மட என்னடா லக்ஷ்மி நாராயணன். ஓகே அதான் கோல்டன் டெம்பிள். லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கெல்லாம் கூடுதலாக வந்து வெளிநாட்டில் இருந்த நாங்கள் வாரவி சுற்றி பார்க்குறதுக்காக. சல்லித்தீவு இந்த போட்டில் போய் பார்க்குற என்ன கோயில்றாது? அதான சல்லித்தீவுண்ணே. இருக்க ஃபோன் உண்டு அதுக்கு. நிறைய நீங்களும் வந்து பயணங்கள் செய்யுங்கள் மக்களே. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. எங்களெல்லாம் பாருங்க, நிம்மதியான வாழ்க்கை. என்னண்டா சில பேர்ரா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவாங்க. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவாங்க. மட்டும் என்னென்னு சொல்கிறேன், வீட்டுகளில் பிரச்சனை, அந்தந்த பிரச்சனை இருக்கும், ஃபேமிலி பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போது இன்னும் ப்ரெஷர் கூடும். நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது இப்படியான எங்களை போல தெரியும் போது தான் சந்தோஷமாக இருக்கும். என்னடா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் உழைச்சி என்னத்தை கண்டையும் உழைக்கதை வந்து நாங்கள் பயன்படுத்தணும். உழைச்சி வீட்டில் சேர்த்து வைக்காமல் உழைச்சதை வந்து நீங்கள் கப்பி பண்ணி என்ஜாய் பண்ணி உங்களோட ஃபேமிலியோட வந்து சந்தோஷமாக சுற்றிக்கிறீங்க. சில பேருக்கு காசு இல்லாமல் இருக்கும், இப்படியான இடங்கள் சுற்றணும். ஆனால் வீட்டில் வீட்டு கஷ்டத்தில் வந்து இருப்பாங்க. இல்லை நீங்கள் இப்படி செய்யணும். கடையில் சாப்பிட்டு ஹோட்டலில் படுத்தா தான் செலவு கூட எங்களை படுத்துறீங்க. எங்கே வர்ற இடம்லாம் நின்று அதுவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம். இப்படியான இடங்களில் வந்து நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம், எப்படி வந்து சமைச்சு சாப்பிட்றோம். எங்களை வீடியோ பார்த்தா விளங்கும் உங்களுக்கு நாங்கள் எப்படி வாழ்கிறோம்னு சொல்லி. ஆடம்பரமே இல்லை. ஆடம்பரமாக வாழ வலிக்கிட்டீங்கன்னு மக்களே அது கஷ்டம். இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம் நினைச்சோம்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். சனோஞ்சம் பேருமா வெட்டுங்களப்பா வண்டிக்காய். இந்த வெங்காயம் வெங்காயம் உரிச்சாச்சு சார் 2. ஓகே
வெங்காயம் உரிச்சாச்சு. நம்மளுடைய வேஷனுக்குள்ளே தண்ணி போட்டு எடுங்க என்ன ரேஷனுக்கு தண்ணி ஊற்றி எடுப்போம். தக்காளி பழம் 2 வேணுமா? ஓ 2 தக்காளி பழமா. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு முட்டை கறி நாங்கள் வச்சுருக்கோம் மக்களே. ஓகே, 2 தக்காளி பழத்தை எடுக்க போகிறோம். கையோட வட்டி வைப்பேனே. ஏண்டா முட்டை குழம்புக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டதுனால டேஸ்ட் ஆகி. அடே எனக்கு இப்படி வெங்காயம் மட்டும் விருப்பம்டா. நான் வருது இல்லை அது இல்லையா? ட்ரைனிங் எடுக்கணும். 2-3 வெட்ட பழகின கொண்ட வட்டி இருக்கும். இல்லை அந்த மூளை வெட்டுறேன். அது ஓகே, மூணு அது வெட்டினா தான் அந்த உருத்து போடும் வெங்காயம். வாங்கியா அப்படி நீ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பார்த்து விடியா. ஓகே, அடுப்பை மூடி தான் அமைது பத்து வேணே. அப்படி இல்லையானு இந்த 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 நேரத்தில் இதுதான் அப்படி வெட்டு. இந்த முன் தலைப்ப மட்டும் எடுத்தா சரி. இப்போ வெட்டு போட்டுரும். இது நிறைய மக்கள் கமெண்ட் பண்ணிச்சாங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட சமைக்கமான்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு கணக்காக தான் ஆகிக்கண்ணே, பார்க்குறவங்களுக்கு கூட நாங்கள் சமைக்கிறது மக்களே மறைக்கிற எதில் தானே. அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அளவுக்கு தான் பெறுறோமே. ஓகே அப்பா. ஓகே, வெங்காயம் முடியாச்சு என்ன? வெங்காயம் முடியாச்சு. அடுத்து வந்து நாங்கள் தக்காளி பழத்தை வெட்ட போகிறோம். மூணு வெட்டலையாண்டா? மூணு வெட்டலையாண்டா? அது கொஞ்சம் சில பேர் 3 வெட்டுறடா. யாரு சொன்ன? வீட்டையா? வீட்டில் பார்த்தேன் இல்லை ஏனோ அதில் ஒன்றும் இல்லை. கண்டு தானே. தெரியும் தெரியும். 3 வாட்டி தெரியும். திருவண்ணாமலையில் வேலைங்கண்ணா ஒரு இடத்த வந்து மேஷம் வேலை. எவ்வளோத்து இடம் தெரியுமா? இப்போ கும்புருப்பட்டியோ இடம் தெரியுமா? வீட்டு வேலை வீட்டுலையா? இல்லை மேஷம் வேலை அந்த கோயில் சில செய்கிற வேலை. சில செய்கிற என்ன சிங்களாக்கெல்லாம் கூட இருந்த அந்த ஏரியாவில் என்னன்னு சொல்கிற அந்த வேலை சிறாக்களை வந்து சொல்கிறடா ஆச்சாரிமார் ஆச்சார வேலை. மற்றது எங்கட மூத்தாக்காக்கள் இருந்தாங்க திருவண்ணாமலை நிலாவளி ஆறாங்கட்டையில். அப்படியாண்ணே? எங்கள் காலையில் இருந்தாங்க. நம்மளை பற்றி அங்கே வந்து பழக்கம் இல்லை. மேஜம்பள்ளிக்கு வந்து நான் சரியா இங்கே தண்ணி செட் ஆகலை எனக்கு. அப்புறம் என்னங்க போய்த்தேன் நான் ஒரு 5-6 நாள் வேலைங்கண்டா. அந்த என்னென்னு சொல்கிறேன், சிலவங்க வந்து குடிக்கிற தண்ணி செட் ஆகலாடி அந்த நீர்க்கடுப்பு இல்லாமல் இருக்கு. என்ன அதனால போய்த்தேன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே வெங்காயம் தக்காளிக்காயும் வெட்டி முடிஞ்சு இப்போ வந்து நாங்கள் மாசம் வந்து புத்தி எடுக்கணும். ஏன்டா நான் குத்துறதுக்குரிய சாமானை கொண்டு வரல. மாசம் வந்து பயலாவுக்குள்ள ஒரு மூலையில் வச்சு உடச்சி எடுக்கணும் தேங்காயில. அப்படி எடுப்பேனே தரிச்சு நாங்கள் வாங்கினோம். மாசி எல்லாத்தையும் போடுறா இல்லை? எல்லாத்தையும் வாங்கின கொஞ்சம் கூட தான் அதை சாப்பிடுதாங்க. நம்மளுடைய மூத்த இளம் பிள்ளையான மிது அவர்கள் தான் இந்த வேலையை பார்த்த. முட்டை பொதிக்கல சில டைம் மாறுறா. முட்டை பொதிச்சாலும் பிரச்சனை இல்லை, இந்த கணக்குக்கு அது இருக்கும். ஓடுதானே இன்னும் தலைவத்துற எப்படி எடுத்துருக்குறேன் மாதிரி இல்லையே. ஒரு கல் இருக்குமாண்டா? இல்லை இல்லை வயலாவுக்கு சுற்றி வர சொல்கிறேன் நான். சாமான் இருக்கு வயலாவை கூட்டியிருந்தேன். ஓகே, அப்படி இல்லை நீங்கள் உள்பக்கம் நீங்கள் அடுத்த வச்சு நம்ம தேங்காய்
தேங்காவிலையா? தேங்காய் உடைஞ்சாலும் உடையும். தேங்காய் உடைஞ்சாலும் உடையுண்டா? தேங்காய் உடைஞ்சாலும் உடஞ்சிருக்கோன்றது உடஞ்சிருக்கும். வேஷனுக்கு கொடுங்க. இந்த திருப்பி உடையும். ஓகே, சுத்தி போட்டு அப்படிதான் அடி. எங்க எல்லாம் ஃபயர்லாம் உடைப்பாங்க தெரியுமாடா? ஓ, ஃபயர் உடைக்கிறது. இந்த ஃபயரில் கிஞ்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அப்படியே இந்த வேஷன் கொஞ்சம் தண்ணி எடுத்து கழுவி விடுவாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முட்டை வந்து அழகாக வந்து அவிஞ்சிட்டு இங்கே பாருங்க. முட்டை வந்து அவிஞ்சி இந்த வெடிச்சு வருது பாருங்க. இங்கே வந்து இறக்குறது தான். நல்லா அவிஞ்சிட்டு போல வா முட்டையை கொஞ்சம். அவிஞ்சிது நல்லா நல்லா அவிஞ்சிட்டாரு முட்டை. நீ இறக்குறான். ஓகே, இங்கே பாருங்க மக்களே, என்னடா தண்ணி முடிஞ்சு பக்கத்தில் மெதுவாக அனுப்புனேன். அந்த வீட்டு ஒரு அம்மாட்ட போய் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்கன்ட்டு வாங்கிட்டு வாரான். என்னம்மா வாங்கிட்டியா? நான் வாங்கிட்டியல. இல்லைடா, நம்மட தமிழாக்கள்னு சொன்னாமல் இல்லை, தமிழாக்கள் தான்டா. அந்த வீட்டில் தண்ணி எடுக்க போனேன் சரியா. எந்த ஒரு ரெண்டாங்க மட்டக்குள்ளையும் உடனே ஓடி வந்து தண்ணி வந்து கவரில் எடுத்து போகிறாங்க ஈக்கிட்டான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க எங்கே தம்பி இருந்தாரு. நான் சொன்ன மட்டக்கிழப்பு ஐயா, நாங்கள் மட்டக்கிழப்பு களுவாஞ்சூடி தும்பங்கன்னு சொன்னேன். ஓகே ஓகேயா, என்னம்மா நிற்கிற வசதியில் அரைக்கின்ற கேட்டாங்க. நான் சொன்னேன் ஓ இல்லை இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தரேன் வீடு. அப்படியே இப்படி மனுஷன் இருக்காங்க மக்களே, சந்தோஷமா இருக்கு. மேலும் ஆயிரம் இருந்தாலும் நம்மட தமிழ் உறவுகள் போல வராது. என்னன்னு சொன்னாங்க, நம்ம கை கொடுப்பாங்க, ஓடி வந்து எடுப்பாங்க. அது நம்மட மாவட்டம், நம்மட இனம்னு சொன்னாலே ஒரு தனி மரியாதை. ஓகே, என்ன முட்டை அவிஞ்சுதான்? முட்டை வாங்கி இந்த முட்டை இறக்கும். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே முட்டையை அவிஞ்சுதான். அப்படியே முட்டையை கையோட இறக்கி எடுப்போம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு அமுண்டுது. அடுப்பு பிரிச்சாச்சானே, அது அடுப்புலேயே கிடக்கட்டும் சும்மா. நான் இப்போ நாங்கள் இவர் இறக்கி எடுப்போம். இறக்கி உடச்சு. ஓ, தண்ணியை ஊற்றிடுங்களா? ஓ அப்பா, அந்த அண்ணன் வந்து எரிவில் எல்லாம் தெரியுமா அவருக்கு? ஓ, அதுதான் இருக்குதா? கொஞ்சம் கூட கிடையாது. ஓகே பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி விடுவோம் அதுக்குள்ளே. இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சனு வந்து வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்காரேனே. இன்னும் மூடி வைப்போம் ஒரு ஒருத்தில். அப்படியே மாசம் களி வச்சேனே அனு. அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்தாங்கண்ணா கிட்ட. ₹100 மாசிடாப்பா. 100 இல்லை, 140 தானே? 40. ஓகே, 140 சன இடிச்சடியிலே மாசி தூளா போயிடுறா. போயிட்டு என்ன சிலது கட்டியாக இருக்கு. என்ன செய்ய, நம்ம அதுபடி சாமான் ஒன்று கொண்டு வரல. அதுதான் மக்களே மாசியா. ஓகே, அங்கால அப்படியே கிடக்கட்டும் அவரு.
மூடிடுவோம் ஆளை. அடுத்து நம்ம கறியை முட்டையை உடைச்சி விட்டு நல்ல மாஜிடா. அடிச்சடில மாசி தூளாக்கி விட்டான் சானு பவுடர் ஆக்கி வச்சுக்கான். சிலது தூளாகும் சிலது கட்டியாகும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேசனுக்குள்ளே முட்டை இறக்கி இல்லை சட்டிக்கு வச்சு உடச்சி போடுவோமா? சட்டிக்கு வச்சு நம்மட ஒரு என்னதுங்க வேங்கணும். ஐயோ படங்களை ஈரண்டாயணும். ஆ தண்ணி பட்டிக்கு தண்ணி தானே சூடு ஆறட்டும். நாங்கள் இவரை இதுக்குள்ளே முடித்து இதுக்குள்ளே உடச்சி வைப்போம் முட்டையை. நம்ம ரதிய மாட்டே தான் வேலை செஞ்சது கொஞ்ச நாள். உடைக்கிறேனே நல்லா வெஞ்சது பாத்தியா? ஆனால் வெடிச்சு வந்தீங்க பாத்தியா? முட்டைன்னு சொன்னாலே நம்மளோட ஃபேவரைட். அது முட்டை பொரியல், குழம்பு. முட்டை குழம்போட எனக்கு பொரியல் தான் ஃபேவரைட். பொரியலோட கொஞ்சம் முட்டை இருந்தாலும்டா சோறு கணக்கு வச்சு பணிஞ்சு விட்டு சாப்பிட்டா எல்லாம் அது டேஸ்ட்டுக்கு வந்து பொரியல் வேற இல்லை ஆகி. அதாவது சில முட்டை வந்து அவிய லேட் ஆகும், ஒழுங்கு அவியல் அடி உடஞ்சிருமேனே. நீங்கள் அப்படிலாம் நீங்கள் பாருங்க அடியை உடஞ்சிருக்கு. ஆனால் அந்த பொட்டல் வெளியே எப்படி தான் உடைக்கான்? எவ்வளோ முட்டை உடைப்பாங்க ஒரு நாளைக்கு? அதான் 1000 முட்டையை கிட்ட பெரிய பொட்டல் வெளியே. அது உண்மைதானே? எல்லா சாப்பாடுக்கும் முட்டை கொடுக்குறாங்க. பிரியாணி எடுத்தா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு முட்டை. அது என்னடா சொன்னும் முட்டை வந்து தேயிலத்தூள் போட்டு உடைப்பாங்களா தெரியுமா? அப்படி உடைச்சா டக்குன்னு உடைச்சிடலாம். டக்குன்னு உடையுமா? ஆனால் வெடிச்சு வெடிச்சிருக்கும் கலடிகள் உடைச்சி. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சு தான் இருக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கிறா. இப்போ உடைக்க முந்தி சிவப்பு முட்டை வெள்ளை முட்டை உண்டு அப்படியே பார்த்தா தெரியும். உடைச்சா எல்லாம் வெள்ளை முட்டாடு. அது உண்மை என்ன? சிவத்த முட்டைக்கு வரவில்லை, வெள்ளை முட்டைக்கு வரவில்லைங்க. ஆனா கருவை பாய்ச்சி தான் மதிக்கலாம். நம்ம எப்படி கருவு இந்த சிவத்த முட்டையை கொஞ்சம் கடு மஞ்சள் ஆகிக்கும், நோமல் ஆகிக்கும். கருவை வச்சு மதிக்கிறடா, சரியான இடப்படல. அது கருவை வச்சு தான் அநேகமாக. ஆனால் இது கொஞ்சம் பலுவா இருக்கீங்க உடையக்கூட. முட்டையோடு கொஞ்சம் கணம்னே கணம் அதிகம். உடைக்க அதுக்கு பிள்ளையா தான் வருது. சுடுதா லைட்டா அடுப்புல இந்த உடனே இறக்கினதானடா. சொல்லுவாரு இந்த காத்து மட்டும்படி அதனால அடிக்கும். என்னடா எனக்கு முட்டை தோல் உருவாடுது. நாட்டு முட்டை. நாட்டு முட்டை இல்லடா அது. அதான் இந்த நம்ம இந்த ரீச்சா போன இடத்த ஒரு காதை நம்ம அந்த கோழி முட்டை வேணும் என்ன கோழிடா பை. கொஞ்சம் லைட்டாக வராது. இந்த முட்டை கொஞ்சம் சிக்கல் தான். டயட்டில் நினச்சி நீங்கள் கொடுத்துருவாரு. கருவை கொஞ்சம் மஞ்சள் அரி கடமஞ்சள் லைட்டாக மஞ்சள் ஆக்கி இந்த முட்டை கொஞ்சம் உடஞ்சி தரா கூட. இந்த முட்டை நம்மளோட வெள்ளை முட்டை எடுத்து பாருங்க உடச்சிக்காரன் சிம்பிளோட வரும்.
அது என்ன பிரச்சனை அவருக்கு? இவருடைய வேறு ஈஷா, ஆ இவர் ஈஷாவுடைய வேறு. ம் உடைக்க முதல்ல இப்படி உடைச்சு பாருங்களேன். ஆ எல்லாம் கீழே ஊற்றப்பட்டோம். இவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் வைக்காரு. ம் என்னடா கடலில் உடைக்கலாம்னா அது வந்து தோலோட சேர்த்து கலந்து வந்துடும். பொறுமையாக உடைச்சா தான் படியாக உடைச்சி முடிக்கலாம். சனு நீ கொஞ்சம் தேங்காய் திருடி எடுங்க சரியா? ஓகே மக்களே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட முட்டையை நான் வழியை கெடுத்தேன். மற்றது சனு வந்து தேங்காயம் திருவி பாலும் புழிஞ்சுதானே, அதை வந்து ஒரே அடியாக நாங்கள் சட்டிக்குள்ளே புழிஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் கறியை கூட்டுவோம். என்ன சனு? ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தி காத்தில் போடுவோம். ஒன்றரை இது. ஓகே காணுமேண்ணே. ஓகே அளவுக்கு தானே கொச்சி காக்கு போட்டியோம். ஒரு ஒன்று அதாவது ஒரு கட்டமாக தான் போடணும். வேணே உப்பு போடணும். ஓகே உப்பும் போட்டாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் எங்கட கொதிக்காது கொஞ்சம் கடையில் வாங்கினோடைய கொஞ்சம் நாளைக்கு உப்பு தான். கலரும் இல்லை. அடுத்த நம்பருக்குள்ள நம்ம இடிச்சு தம்பரணும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் தக்காளி பழம் ஓ இது நம்ம வதக்குற கறி இல்லைண்ணே, ஒருமிக்க போட்டு விட்றேன் நான் எல்லாத்தையும். மற்றது உங்களுக்கு தெரியும் முட்டை குழம்புக்கு வந்து ஒரு பால் தான், பழப்பழம் இல்லை. வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கூட தாமங்களே போட்டிக்கு. இப்போ கொஞ்சம் பஜ்ஜி அரைக்கு தானே, அதனால கூட மாறிக்கும். ஆனால் நாங்கள் 2 வெங்காயம் தான் பட்டினேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே மாசி இன்னைக்கு ஒரு வருஷத்திலான கறி மக்களே. வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஆனா முட்டையை மட்டும் போறல மக்களே, அதையும் சொல்லிடணும். எல்லாத்தையும் ஒண்டா போறேன்னு சொன்ன மக்கள் பார்ப்பாங்க முட்டையை ஒண்டா போட போறான்னு சொல்லி. முட்டையை அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து கொதிக்க போறதா நாங்கள் முட்டையை போடுவோம். இப்போ வாங்க நம்ம ஏதோ அடுப்புல ஏற்றி கொதிக்க வைப்போம். இவ்வளோதான் சமையல். அடுப்புல ஏற்றியாச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்த நாங்கள் போய் வேலிக்கட்டையில் முறுக்கி விறகு சனு ஆக்கள் இந்த வேலிக்கட்டையில் முறிச்சு எடுத்தா மக்களே. சனு இந்த இடத்த பார்த்தீங்களா? சூப்பர் இடம் உண்டு. பக்கத்தில் ரோட்டு வளைஞ்சி மாமரங்கள். யாரு புண்ணிய வேண்ட வளவ தெரியல, பரவாயில்ல. எங்கட இந்த வயிற்று பசிக்காக ஒரு இடம் தந்திக்காரு, சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி. அவருக்கும் இந்த இடத்த நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? கட்டாயம் சொல்லணும். அப்படியே பார்த்தீங்கன்னு மக்களே நாங்கள் கறி கொதிக்கட்டும். கொதிக்க வீடியோ தொடர்றோம். ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க நம்ம கறியை வந்து அடுப்பில் வச்சு கண்ணேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு கொதிக்குது நினைக்கன். வாங்க பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள் மக்களே, இன்னும் கொதிக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? கொதிக்குது. இப்போ நம்ம அவிச்சு வச்ச முட்டையை போடுவோம். ஒன்றுண்டா ஒன்று
2 4 4 5 6 7 8 சவன பாத்தியா அது என்னடா அந்த குண்டாலமான சட்டி எடுக்கும்டா அதாம்மா டக்குண்டு வந்து இந்த கறி வந்து வத்துது கூட்டெல்லாம் ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டைமில் வந்து கறி கொதிச்சு ரெடி ஆயிரும் என்ன சொன்னோம் அப்படியே கொஞ்சம் நம்ம மூடி வைப்போம் இப்போ முட்டையெல்லாம் போட்டிக்கு தானே ஓகே மக்களே நாங்கள் சொன்னோம் தானே கொஞ்சம் டைமில் வந்து கறி ரெடி ஆயிருமென்னு சொல்லி அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி ரெடி ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மையிலே எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோ பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் விடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே இத்துடன் எங்களுடைய முட்டைக்குழம்பு வீடியோ முடிவடைகிறது நன்றி வணக்கம் பாய்